I know that God is having some purpose in your life. எனக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கம் இருக்கிறது. And you would have never thought maybe few months back that you would be in a place like this. ஒருவேளை நீங்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக நீங்கள் சிந்தித்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள், இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே வந்து நாம் அமர்ந்திருப்போம் என்று. So God is definitely working in your life, and I'm sure that you will find the real joy and happiness and purpose in your life that God has for you. எனவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே இடைபெறுகிறார் என்பதையும், அவர் ஒரு நோக்கத்தோடு கூட இடைபெறுகிறார் என்பதையும் இந்த வேளையிலே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். Let us turn to the book of Romans chapter 14, reading verse 12. ரோமர் 14வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து. Okay, so here we see, so then each one of us shall give account of himself to God. இங்கே நாம் பார்க்கிறோம், ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்புவிக்க வேண்டும். Now when this is going to happen? இந்த காரியம் எப்பொழுது நடக்கும்? So after this life we have a time that judgment will happen. இந்த வாழ்க்கைக்கு பிற்பாடு நியாய தீர்ப்பு நாள் என்பது ஒன்று உண்டு. How do you know that there is a life after this life? எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த வாழ்க்கைக்கு பிற்பாடு என்று? பிற்பாடு இன்னொரு வாழ்க்கை இருக்கு என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? See, suppose there is no life after this life, okay? ஒருவேளை இந்த வாழ்க்கைக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இல்லை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். Imagine like that. அதை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். There is only this life. இந்த ஒரு வாழ்க்கை மட்டும்தான். How you will live? நீங்கள் எப்படி வாழ்வீர்கள்? You can live any way you want, you can live, right? எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம். I'll give you an example. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லுகிறேன். Suppose there is only this life. ஒருவேளை இந்த ஒரு வாழ்க்கை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். Okay. Imagine that this brother is very very rich person. நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள், இந்த சகோதரர் ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாக இருக்கிறார். Okay. I go and kill him. நான் இவரை நான் கொலை செய்கிறேன். Okay. All family members, just story, okay. இது ஒரு கதை, அதனால் குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். Okay. I kill him, I take all his money. நான் அவரை கொலை செய்து அவருடைய பணத்தை எல்லாம் நான் எடுத்துக்கொள்கிறேன். I live enjoy for 1 month. நான் ஒரு மாத அளவு நான் முழுவதுமாக மகிழ்ச்சியாக அதை கொண்டு நான் செலவழிக்கிறேன். With all the money that I took from him. நான் இவரிடத்தில் எடுத்த அந்த பணத்தை கொண்டு. And then I kill myself. அதன் பிற்பாடு நான் என்னையே தற்கொலை செய்து கொள்கிறேன். Everything is over. எல்லாம் முடிந்து விட்டது. Is everything over? முடிந்து விட்டதா? Huh? What is wrong in this? இந்த காரியத்திலே எது உங்களுக்கு தவறாக தெரிகிறது? Now where is justice in this? இங்கே நீதி எங்கே இருக்கிறது? You got it? I killed him. நான் இவரை கொலை செய்தேன். I have to be punished? அந்த காரியத்திற்கு நான் தண்டனை அனுபவிக்க வேண்டும். Yes or no? ஆமாவா இல்லையா? Everybody agree? எல்லோரும் அதை ஒற்றுக்கொள்கிறீர்களா? I have to have justice. நான் அதற்கான நியாயத்தை நான் செலுத்த வேண்டும். What I did was wrong. நான் என்ன தவறு செய்தேனோ அதற்குண்டான காரியத்தை நான் செய்ய வேண்டும். Now when will I get justice? நான் எப்பொழுது இந்த நியாயத்தை பெற்றுக்கொள்வேன்? Afterlife. இந்த வாழ்க்கைக்கு பிற்பாடு. Without afterlife, இந்த வாழ்க்கைக்கு பிற்பாடு அது இல்லாமல் there is no justice in this, right? இந்த இடத்திலே நியாயம் என்பது இல்லை. சரியா? Anybody can live anyway. யார் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் செய்யலாம். That is not life. அது வாழ்க்கை அல்ல. Nobody will agree for this. You're right? யாரும் இந்த காரியத்தை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் அதை ஒத்துக்கொள்கிறீர்களா? See, you know about Adolf Hitler. நீங்கள் அடால்ஃப் ஹிட்லரை பற்றி தெரிந்திருப்பீர்கள். Right? He killed 60 lakhs Jews. அவன் கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்களை கொலை செய்தான். And then when the army enemies were pursuing him, in the bunker he killed himself. அதே பிற்பாடு அவனுடைய எதிரிகள் அவனை சூழ்ந்து கொண்ட பொழுது அவனுடைய அந்த இடத்திலே அவன் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டான். Is everything over? அதோடு கூட எல்லா காரியங்களும் முடிந்து விட்டதா? No. இல்லை. If it is yes, then we don't even want this kind of life. அது ஒருவேளை சரி என்று நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. Nobody will agree for that. அதை ஒருவரும் ஒத்துக்கொள்ளவும் மாட்டார்கள். You leave Christian people, you leave
anybody in this world, nobody will accept that. நீங்கள் கிறிஸ்தவர்களை விட்டு விடுங்கள், மற்ற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களிடத்திலே இந்த காரியத்தை கேட்டாலும் அதையும் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். Hitler has to be punished. அந்த ஹிட்லர் நிச்சயமாக தண்டனையை பெற வேண்டும் என்றுதான் சொல்வார்கள். When? எப்பொழுது? After life he will get. அந்த வாழ்க்கைக்கு பிற்பாடு அவன் பெறுவான். You take any incidents like this, only if there is afterlife and only if God is going to judge in that afterlife, man will get justice according, even we will be satisfied by that. நீங்கள் இதை போல அநேக உதாரணங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், அந்த வாழ்க்கைக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய காரியத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு நியாய தீர்ப்பை செய்வார். இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்திலே நீங்கள் அந்த நியாயத்தை நீங்கள் எதிர்பார்ப்பது என்பது மிகவும் அரிதான ஒன்று. So only if there is even if people do something wrong in this world, இந்த உலகத்திலே இந்த மனிதர்கள் ஒரு சில தவறான காரியங்கள் செய்கிறார்கள் என்றால், do you think they are properly getting judgment for that? அவர்கள் அதற்கு ஏற்ற பிரகாரமாக அவர்கள் நியாய தீர்ப்பு பெறுகிறார்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? No. இல்லை. Biggest thief in the prison, he is enjoying his life. அங்கே சிறையிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருடன் கூட மிகவும் சந்தோஷமாக இருக்கிறான். It is as though no enemies will come and kill me. I am safe inside the prison, enjoying his life. என்னுடைய எதிரியானவன் வந்து என்னை கொலை செய்ய போவதில்லை, ஏனென்றால் நான் சிறையிலே பத்திரமாக இருக்கிறேன், எனவே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். He did wrong. அவன் தவறு செய்திருக்கிறான். There is no justice. ஆனால் அங்கே நியாயம் இல்லை. Where he will get justice? அந்த நியாயத்தை அவன் எப்பொழுது பெற்றுக்கொள்வான்? Before God he has to be just. தேவனுக்கு முன்பாக அவன் அந்த நியாயத்தை பெற்றுக்கொள்வான். If he does not get that judgment in this world, அவன் இந்த உலகத்திலே அந்த நியாய தீர்ப்பை பெறவில்லை என்றால், he will get afterlife. அவனுடைய வாழ்க்கைக்கு பிற்பாடு அவன் அந்த நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்வான். That is what we read here. அதுதான் இங்கே நாம் வாசிக்கிறோம். So then every one of us shall give account of himself to God. எனவே நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். First thing that we see here is, முதலாவது காரியம் நான் இங்கே பார்ப்பது, each one of us, நம்மில் ஒவ்வொருவனும், nobody is having an escape from this. You understand? எந்த ஒரு நபரும் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. Each one of us, நம்மில் ஒவ்வொருவனும், nobody can say, I am not involved in this. யாரும் சொல்ல முடியாது இதிலே நான் எதுவும் பங்கு பெற முடியாது என்று. Now who wrote this? யார் இதை எழுதியது? Paul. அப்போஸ்தலனாகிய பவுல். The biggest apostle, right? அவர் மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலர், சரிதானே? Will Paul be standing in the judgment? பவுல் அந்த நியாய தீர்ப்பு முன்பாக நிற்பாரா? Yes. How do you know? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? He is saying each one of us, he is also there. ஏனென்றால் அவர் அங்கே சொல்லுகிறார், நம்மில் ஒவ்வொருவனும், அவர் தன்னையும் அதனோடு சேர்த்து தான் சொல்லுகிறார். You cannot tell, brother Paul, he wrote 13 epistles in the Bible. No, we'll leave him. No. யாரும் அங்கே சொல்ல முடியாது, ஏதோ 13-14 நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார், எனவே அவருக்கு இந்த நியாய தீர்ப்பு முன்பாக நிற்க வேண்டாம், அவரை நாம் ஒதுக்கி விடலாம் என்று சொல்ல முடியாது. Nobody can say that. யாரும் சொல்ல முடியாது. Each one of us, நம்மில் ஒவ்வொருவனும் தனித்தனியாக, including Paul, he is going to stand. பவுலோடு சேர்த்து எல்லோரும், no escape for anybody. அதிலிருந்து தப்பிப்பது என்பது யாருக்கும் இல்லை. It is universal. It is for everyone. We have to stand before God. இந்த பிரபஞ்சத்தில் இருந்து ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். If you come to Revelation chapter 20, நீங்கள் வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்திற்கு வருவீர்கள் என்றால், read verse 12 and 13. 12-13 வாசியுங்கள். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ளே மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ளே மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள். Okay, so here we see small, great, nothing, nobody is escape. Everybody is there in the இங்கே நாம் பார்க்கிறோம், சிறியோர் பெரியோர் எல்லோரும்
அங்கே இருக்கிறார்கள், ஒருவரும் அதிலிருந்து தப்பித்ததில்லை. And the sea has given the death, from all places, everyone who died, they have to come and stand before இங்கே the Lord. பார்க்கிறோம், சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை எல்லாம் ஒப்புவித்தது என்று. அதே போல மரணம், பாதாளம் தங்களிலுள்ள மரித்தோரை எல்லாம் ஒப்புவித்தன என்று பார்க்கிறோம். I was a big king, so I can escape. Nothing like இதோ that. நான் ஒரு மிகப்பெரிய ராஜாவாக இருக்கிறேன், இதிலிருந்து நான் தப்பித்து விடுவேன், இல்லை. Even Paul is not, does not have an excuse for that. ஏதோ இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இதற்கு விதிவிலக்கு அல்ல. That is why the Bible says, go and preach the gospel to all creatures. அதனால்தான் வேதம் தெளிவாக சொல்கிறது, நீங்கள் எல்லோரிடத்திலும் சென்று இந்த நற்செய்தியை அறிவியுங்கள். What is our responsibility? நம்முடைய பொறுப்பு என்ன? Everybody will stand on the day of judgment, so everybody should hear the gospel, and that is given in our hands. ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்பு நாளிலே அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். நாம் நம்முடைய அந்த கணக்கை ஒப்புவிக்க வேண்டும். Secondly, இரண்டாவதாக it says shall give account. அவன் கணக்கை ஒப்புவிக்க வேண்டும். It is inevitable. அது தவிர்க்க முடியாதது. Okay, we all have to stand. நாம் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். Secondly, we have to give account. நாம் அவருக்கு கணக்கை ஒப்புவிக்க வேண்டும். In Hebrews chapter 9 and verse 27, we read that it is appointed unto men once to die and then the judgment. எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, மரித்தவன் நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று. We all have to. Once you die, then next is judgment. நீங்கள் மரித்த பிற்பாடு நீங்கள் நிற்கக்கூடிய இடம் அது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக. What you did in your life, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன செய்திருக்கிறீர்கள்? you have to go and give account. You have நீங்கள் அதற்கான ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். What account we are going to give? நீங்கள் என்ன கணக்கு கொடுக்க போகிறீர்கள்? We go and say that I worked in the biggest company in the world. நீங்கள் ஒருவேளை தேவனுக்கு முன்பதாக போய் இதோ நான் ஒரு பெரிய நிறுவனத்திலே நான் வேலை செய்தேன். You think God is going to accept that? தேவன் அதை ஒத்துக்கொள்வார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? I built 4 houses. நான் 4 வீடுகளை கட்டினேன். Will God give some discount for that? அதற்கு ஏதாவது ஆண்டவர் உங்களுக்கு சலுகை காட்டுவாரா? Nothing. இல்லை. What you did for him? அவருக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? According to his word, what did you respond to that? அவருடைய வேத வார்த்தைக்கு ஏற்ப நீங்கள் அதற்கு என்ன விதமான பிரதிபலனை தந்திருக்கிறீர்கள்? See, the way of salvation is very, very, very simple and very easy, right? நீங்கள் ரட்சிப்பினுடைய அந்த வழியை பார்த்தீர்கள் என்றால் அது மிகவும் எளிதான ஒரு காரியமாக இருக்கிறது, இல்லையா? It's not based on merit. அது உங்களுடைய அந்த கிரியையை பொறுத்து அமையக்கூடிய காரியம் அல்ல. It is God's grace that is given to you. அது தேவனுடைய கிருபை, அது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. Now many people don't like this actually. அநேக நபர்கள் அந்த காரியத்தை விரும்புவதில்லை. I don't want anything free. நான் எதையும் இலவசமாக பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. You ask me to climb a mountain, that I will do. ஒருவேளை நீங்கள் மலையிலே ஏறி வாருங்கள் என்று சொல்லுவீர்கள் என்றால் ஒருவேளை நான் அதை செய்யலாம். I want to do something and get something from God. இதோ நான் ஏதேனும் ஒரு கிரியை செய்து அதை நான் பெற்றுக்கொள்ளலாம் என்றால் சரி. The God of the Bible is not like that. ஆனால் இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. It says that we have been saved through faith, and it is not by works at all. நாம் நம்முடைய கிரியை நிமித்தமாக ரட்சிக்கப்படவில்லை, அது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது, அது அவருடைய ஈவு. Look at Ephesians chapter 2 and verse 8. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. This is a gift of God. இது தேவனிடத்திலே வந்த ஈவு. It is not by yourself. இது உங்கள் மூலமாக நீங்கள் சம்பாதித்தது அல்ல. No, see, nobody when we go to heaven we are going to say, I came here because I did this. எந்த ஒரு நபரும் பரலோகத்திலே போய் நின்று கொண்டு நான் இந்த காரியத்தை செய்தேன் அதனாலே நான் இங்கே நிற்கிறேன் என்று சொல்ல முடியாது. It's not by yourself. இது உங்களுடைய காரியமாக அல்ல. It is a gift of God. அது தேவனிடத்திலே வந்த ஈவு, பரிசு. Only by faith. விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே. See, people like to get acceptance from God 2 ways.
ஆனால் ஜனங்கள் தேவனிடத்திலிருந்து இரண்டு விதமான காரியங்களிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். One is merit. ஒன்று Merit. அவர்களுடைய கிரியை, You do something and you want to get blessing from ஏதோ God. ஒன்றை செய்து அதை பெற்றுக்கொள்வது. Secondly, it is by grace, the gift of God. இரண்டாவது தேவனுடைய ஈவு. Now, which one is the right one? எது சரியான ஒன்று? See, merit means, see, suppose you want to get to study into a college. ஒருவேளை நீங்கள் அந்த கிரியை என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஒருவேளை கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Suppose you take the biggest college in the world, Harvard or Oxford University. இந்த உலகத்திலே மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட், ஹார்வர்ட் இந்த மாதிரி பல்கலைக்கழகங்களிலே உங்களுக்கு நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். See, no, everybody cannot get admission into that, right? அந்த கல்லூரியிலே எல்லோரும் அங்கே அட்மிஷன் கிடைக்காது இல்லையா? Why? ஏன்? Everybody is not admitted. அங்கே அப்ளை செய்யக்கூடிய எல்லோரும் அங்கே சீட் கொடுப்பதில்லை. You have to pass an entrance exam. அங்கே நுழைவுத் தேர்வு இருக்கும், அதில் எழுதி பாஸ் ஆனவர்கள் அங்கே படிப்பார்கள். Okay, so only if you pass the entrance exam you can get into the college. நீங்கள் அந்த நுழைவுத் தேர்வை எழுதி நீங்கள் பாஸ் மார்க் வாங்கினால்தான் நீங்கள் அதற்குள்ளாக நுழைய முடியும். Okay, suppose you get admitted. நீங்கள் ஒருவேளை அந்த கல்லூரியிலே நீங்கள் அங்கே அட்மிட் ஆகிறீர்கள். Do you have the degree? உங்களுக்கு அந்த பட்டம் கிடைத்து விடுமா? I passed the entrance exam, no, so you have to give the degree. Can you say like that? நீங்கள் அங்கே போய் நான் தான் நுழைவுத் தேர்வு நான் எழுதி நான் பாஸ் ஆகிவிட்டேனே, எனக்கு அந்த டிகிரி சர்டிபிகேட் கொடுங்கள் என்று கேட்க முடியுமா? Even the first person who got the best mark also cannot get the degree like that. அந்த நுழைவுத் தேர்விலேயே முதல் மதிப்பெண்கள் பெற்ற அந்த நபரால் கூட அந்த டிகிரி சர்டிபிகேட் வாங்க முடியாது. He has to pass the last exam in that course, right? அந்த கோர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கடைசி அந்த பரீட்சையும் அவன் எழுதி அங்க பாஸ் ஆனால்தான் அதை கிடைக்க அந்த டிகிரி சர்டிபிகேட் கொடுப்பார்கள். So just because you entered, you got the entrance exam doesn't mean that you have the degree. நீங்கள் ஒருவேளை அந்த நுழைவுத் தேர்வு எழுதி உள்ளே வந்து விட்டதினாலே அந்த டிகிரி சர்டிபிகேட் உங்களுக்கு கொடுப்பார்கள் என்று நீங்கள் நினைக்க கூடாது. So there is an entrance test, there is an exit test, okay? அங்கே நுழைவுத் தேர்வு என்று உண்டு, அதே போல அந்த கோர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த தேர்வுகளும் உண்டு. In all the religions of the world it is like that. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்கள் என்று நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அவைகள் எல்லாம் அப்படிப்பட்டவைகளாக இருக்கின்றன. There is in the entrance there is one test. அங்கே நுழைவுக்கு என்று ஒரு தேர்வு இருக்கிறது. You do certain things and then they say okay, you are accepted. நீங்கள் ஒரு சில காரியங்கள் செய்ய வேண்டும், அப்படி செய்தீர்கள் என்றால் அதை ஏற்றுக்கொள்வார்கள். Then if you go and ask them, are you sure you will go to heaven? நீங்கள் அதன் பிற்பாடு அவர்களிடத்திலே போய் நிச்சயமாக நான் பரலோகம் செல்வேனா என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் they will say no. இல்லை என்று சொல்வார்கள். God should accept everything I did. After I die, he will choose me and then I will go to heaven. அங்கே நான் இவ்வளவு காரியங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு செய்திருக்கிறேன், ஆண்டவர் இதை ஏற்றிருக்கிறார், அப்படியானால் நான் அங்கே தானே செல்ல வேண்டும். So based on all the good things I have done, God will give a mark and then he will take me to heaven. நான் செய்த இந்த நல்ல காரியங்கள், இந்த புண்ணிய காரியங்கள் எல்லாம் தேவன் கருத்திலே கொண்டு என்னை அங்கே பரலோகத்துக்குள்ளாக அனுமதிப்பார் என்று நினைத்திருக்கிறோம். But the God of the Bible is not like that. ஆனால் இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. A God is a God who is coming into a relationship with us. You know that? நம்முடைய தேவன் நம்மோடு கூட அங்கே நமக்கு ஒரு உறவை உண்டாக்கும்படியாக வந்த தேவன் இல்லையா? We read that it is a bride and a bridegroom relationship. அங்கே நாம் பார்க்கிறோம் அது மணமகனுக்கும் மணமகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவாக இருக்கிறது. We are entering into a relationship with God. நாம் தேவனோடு கூட உறவு முறையாக உள்ளே நுழைகிறோம். We are his children, he is our father. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவர் நம்முடைய பரம தகப்பனாக இருக்கிறார். Suppose when you get married, ஒருவேளை நீங்கள் கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால், okay, now the husband is telling to the wife, அந்த கணவன் மனைவியிடம் சொல்லுகிறார், they are not husband wife, they are going to be ஆக போகிறவரிடம். Okay, so he is giving a big paper and saying, அந்த கணவனாக வரப்போகிறவர் அந்த மனைவியாக வரப்போகிற அந்த நபரிடம் இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை எழுதிய ஒரு புத்தகத்தை கொடுக்கிறார். This is all the conditions. இதுதான் இந்த விதிமுறைகள். If you do all this, இந்த காரியங்களை எல்லாம் நீ செய்தாய் என்றால், after 20 years I will accept you as my wife. 20 வருடங்கள் கழித்து நான் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். How many of you will get married? நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எத்தனை பேர் நீங்கள் அந்த திருமணத்திற்கு உடன்படுவீர்கள்? Nobody. யாரும் இல்லை. Then see, the world religion is expecting like that.
இந்த உலகத்தில் உள்ள மதங்கள் அதைத்தான் எதிர்பார்க்கின்றன. But in the God of the Bible is different. ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்ட தேவன் வித்தியாசமானவர். He is accepting you beginning. In the first itself, when you confess your sin, He has accepted you. நீங்கள் உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பிய அந்த நேரத்திலேயே அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். Yes or no? உண்மையா இல்லையா? That is the difference between all the religion and Christianity. அதுதான் இந்த உலகத்தில் உள்ள மற்ற மதங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் உள்ள வித்தியாசம். God accepts you in the beginning, in the first step itself He accepts you. அந்த முதல் நிலைமையிலேயே நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அந்த நிலைமையிலேயே அவர் உங்களை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறார். When you get married, நீங்கள் திருமணம் ஆக போகிறீர்கள் என்றால் same thing, right? அதே போல்தான் இல்லையா? You don't know who is that person itself. நீங்கள் அந்த நபர் யார் என்பது கூட உங்களுக்கு அதிகமாக தெரிந்திருக்கிறது. But you accept as your husband, you are accepting as your wife. ஆனால் அந்த திருமண நேரத்திலே நீங்கள் அவரை கணவனாக அதே நேரத்தில் ஏற்றுக்கொள்கிறீர்கள், அவரும் உங்களை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். You know, the people of the world, they ask this question. இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் இப்படியாக கேள்வி கேட்பார்கள். See, if the acceptance is in the beginning, no, the person will live anyhow, right? ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த நபர் எப்பொழுது வேண்டாலும் போகலாம் இல்லையா? எப்படி வேணாலும் வாழலாம். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். But think about marriage. ஆனால் திருமணத்தை சிந்தித்து பாருங்கள். You accept a person as your wife. நீங்கள் ஒரு நபரை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். You think she will live anyway? அவள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்று நீங்கள் எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று நினைப்பீர்களா? No. இல்லையா? You accept a person as your husband. நீங்கள் ஒரு நபரை கணவனாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். You think he will live anyhow? அவர் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று நீங்கள் நினைப்பீர்களா? No. இல்லை. I do everything for my wife. நான் என்னுடைய மனைவிக்காக எல்லா காரியங்களிலும் நான் செய்கிறேன். Why? ஏன்? Is it because I want her to accept me as my husband? ஏனென்றால் அவள் என்னை கணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவா? No. இல்லை. I am doing everything for my wife because she is my wife. I have already accepted it. நான் என்னுடைய மனைவிக்காக எல்லா காரியங்களையும் செய்கிறேன், ஏனென்றால் அவள் என்னுடைய மனைவி, நான் ஏற்கனவே அதை ஏற்றுக்கொண்டாயிற்று. Because she is my wife, I will do everything for her. இவள் என்னுடைய மனைவியாக இருப்பதினாலே நான் எல்லா காரியத்தையும் செய்கிறேன். I do everything for him because he is my husband. நான் அவருக்காக எல்லா காரியத்தையும் செய்கிறேன், ஏனென்றால் அவர் என்னுடைய கணவன். Acceptance is in the first step itself. அந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்பது அந்த முதல் நிலைமையிலேயே இருக்கிறது. That is how God is accepting us. அப்படிதான் தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். Just because he accepted, do you think we can live anyhow? ஒருவேளை நீங்கள் தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டார் என்பதற்காக நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ முடியுமா? No. இல்லை. I am God's child. நான் தேவனுடைய பிள்ளை. I am representing God in this world. இந்த உலகத்திற்கு நான் தேவனுடைய பிரதிநிதியாக இருக்கிறேன். I cannot live anyhow. நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டுமானாலும் வாழ முடியாது. The people of the world, when they see me, they have to see God in my life. என்னுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய இந்த உலக ஜனங்கள் எனக்குள்ளாக தேவனை பார்க்க வேண்டும். And that account is what you go and give before him. அந்த கணக்கை தான் நீங்கள் தேவனுக்கு முன்பாக நின்று செலுத்த வேண்டும். This is the wonderful relationship that God has brought us together. இதுதான் ஒரு ஆகச்சிறந்த ஒரு உறவு நிலை தேவன் நமக்கு கொடுத்தது. He has brought us into a relationship. அவர் நம்மை ஒரு உறவு நிலைக்குள்ளாக அழைத்திருக்கிறார். That is the greatest difference between all the religion of the world and the way of the Bible. அதுதான் இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட இந்த வழிமுறைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மதங்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். Each one of us shall give account. ஒவ்வொருவனும் தேவனுக்கு முன்பாக கணக்கு கொடுக்க வேண்டும். Shall give account. There is no choice there. அதிலே அங்கே வாய்ப்புகள் என்பது அங்கே கொடுக்கப்படவில்லை, நிச்சயமாக கொடுக்க வேண்டும். Thirdly, மூன்றாவதாக, what account are we going to give? என்ன கணக்கு நாம் கொடுக்க போகிறோம்? It's a personal account. நம்முடைய தனிப்பட்ட கணக்கு. What it says? அதனுடைய அர்த்தம் என்ன? Now that verse is saying, அந்த வார்த்தையை மீண்டுமாக வாசிங்கள். Each one of us shall give account of himself. அங்கே பார்க்கிறோம், நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். We all like to give account of the other person, right? நாம் பொதுவாக மற்றவர்களுடைய கணக்கை நாம் ஒப்புவித்து கொடுப்போம், சரியா? We are all interested in other accounts. நாம் மற்றவர்களுடைய கணக்கை பார்ப்பதிலே தான் மிகவும் ஒரு ஆர்வமுள்ளவர்களாக இருக்கிறோம். But when we go and stand before God, ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது, we are not going to say he did this, that is not going to come. நாம் அவரிடத்தில் இதோ அவன் அதை செய்தான், இவன் இதை செய்தான் என்று நாம் சொல்வதற்கு இல்லை. About himself.
தன்னை குறித்து. About me, I have to go and give. நான் என்னை குறித்து அங்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். If you come to Matthew chapter 25, நீங்கள் மத்தேயு 25வது அதிகாரம் வருவீர்கள் என்றால், from verse 19 we read about the 19வது வசனத்திலே இப்படியாக பார்க்கிறோம். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். that the master is coming and asking account. அங்கே பார்க்கிறோம் எஜமானன் வந்து அந்த ஊழியக்காரனிடத்திலே கணக்கு கேட்கிறான் என்று. So different people are coming and giving different accounts. அங்கே வித்தியாசமான அந்த ஊழியக்காரர்கள் வந்து அவர்களுடைய கணக்கை ஒப்புவித்ததை நாம் பார்க்கிறோம். So when they come and give account, அவர்கள் வந்து அங்கே கணக்கு கொடுக்கும் பொழுது, the person who got 5 talents, he is not telling about the other person. அங்கே 5 தாளந்தை பெற்றுக்கொண்டவன் மற்ற நபர்களை குறித்து அவரிடத்திலே கணக்கு ஒப்புவிக்கவில்லை. You see that? அதை நீங்கள் கவனித்தீர்களா? The 5 talents he got, he has to give about 5 talents. அந்த 5 தாளந்தை பெற்றுக்கொண்டவன் தான் பெற்றுக்கொண்ட 5 தாளந்தை குறித்து மாத்திரம்தான் கணக்கு ஒப்புவித்தான். Look at verse 22. 22வது வசனம். 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளைக் கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். He is also giving account about his account only. இங்கே 2 தாளந்தை பெற்றுக்கொண்டவனும் அவனுடைய அந்த கணக்கை மாத்திரம்தான் அவன் சொன்னான். 5 talents to one person, he is telling about 5 talents. 5 தாளந்தை ஒரு ஊழியக்காரன் பெற்றிருந்தான், அவன் தன்னுடைய 5 தாளந்தை குறித்து கணக்கு சொன்னான். And 2 talents, he is giving only about his 2 talents. 2 தாளந்தை பெற்றுக்கொண்டவன் தான் பெற்றுக்கொண்ட 2 தாளந்தை குறித்து மாத்திரம் கணக்கு ஒப்புவித்தான். And the third person who came with 1 talent, only about his 1 talent. மூன்றாவதாக வந்து அந்த 1 தாளந்தை பெற்றுக்கொண்டவன் தான் பெற்றுக்கொண்ட 1 தாளந்தை குறித்து அங்கே கணக்கு சொன்னான். So we go and stand before God to give personal account. நாம் தேவனுக்கு முன்பாக சென்று நம்முடைய காரியத்தை குறித்து மாத்திரம் நாம் அங்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். We are not going to give account of other people. நாம் மற்ற நபர்களுடைய கணக்கை நாம் அங்கே ஒப்புவிப்பது இல்லை. If you are going to stand in the judgment seat and God says, all Medavakam assembly come together, it is very easy, right? நீங்கள் தேவனுக்கு முன்பாக அங்கே நிற்கும் பொழுது, அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நீங்கள் நிற்கும் பொழுது, இதோ மேடவாக்க திருச்சபை எல்லாம் வாருங்கள் என்று சொன்னால் அது மிக எளிதாக இருக்கும் இல்லையா? Somebody would have done big, somebody would have done small, but all together some average will be there. Somehow we can pass. யாரோ ஒருவர் மிகவும் உயரமாக ஒரு மேலான நிலைமையில் இருக்கலாம், ஒருவர் மிகவும் ஒரு குறைவாக இருக்கலாம். ஆனால் ஒரு சராசரியாக பார்க்கும் பொழுது கணக்கு சரியாயிடும் இல்லையா? Easy. அது மிகவும் எளிதான ஒரு காரியம். Not before God. ஆனால் தேவனுக்கு முன்பாக அப்படி அல்ல. Individual account here. உங்களுடைய ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். You are also not going to go and share your plans before God. நீங்கள் தேவனுக்கு முன்பாக சென்று உங்களுடைய திட்டத்தை எல்லாம் நீங்கள் அங்கே சொல்ல முடியாது. Next year I was planning to do this. நான் அடுத்த வருடம் இந்த காரியத்தை செய்யலாம் என்று நினைத்திருந்தேன். In 5 years I wanted to read the Bible 10 times. 5 வருடத்திற்குள்ளாக நான் இந்த வேதத்தை 10 முறை வாசிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். For all your plans you are not going to get anything, okay? நீங்கள் அங்கே உங்களுடைய திட்டத்தை சொல்வதனாலே நீங்கள் எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாது. What did you do? That's all. நீங்கள் என்ன செய்தீர்கள் அவ்வளவுதான். For that only you are going and giving account. அந்த ஒரு காரியத்துக்கு தான் அங்கே உங்களுக்கு நியாயத்தீர்ப்பு செய்யப்படும். Look at Revelation chapter 22. வெளிப்படுத்தினல் 22வது அதிகாரம் வாருங்கள். Read verse 12 and 13. 12-13 வாசியுங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் அல்பாவும் ஓமெகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். Okay. Every man according to his work. அவனவன் செய்த காரியத்திற்காக அவனவன் தனித்தனியாக. Right? சரியா? Personal. அவனுடைய தனிப்பட்ட கணக்கு. Everyone his work only. அவனவன் தன்னுடைய கணக்கு, தன்னுடைய கிரியை. So we are going to stand before God personally. நாம் தனிப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களாக இருக்கிறோம். So we have to be very careful. எனவே நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். He accepted us by grace. அவர் நம்மை அவருடைய கிருபையினாலே நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். Without anything from our side he accepted us. நம்மிடத்திலே இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் வைத்துக்கொண்டு அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை. On the first time when we went and said, God, I sinned,
Please forgive me. At that time itself, we accepted you as your child. நாம் தேவனிடத்திலே சென்று தேவனே இதோ நான் பாவம் செய்தேன், நான் அதற்காக வருந்துகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த நேரமே அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். He has accepted you as your child. அவர் உங்களை தன்னுடைய பிள்ளையாக உடனடியாக ஏற்றுக்கொள்கிறார். And then personally what all you did for him, that is what we are going to go and share there. அதன் பிற்பாடு நீங்கள் தேவனுக்காக என்ன உங்களுடைய தனிப்பட்ட நிலைமையிலே செய்கிறீர்களோ அதை குறித்து நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். Finally, இறுதியாக this is a supreme thing that we have to do. To whom are we giving account? நாம் இதை யாரிடத்திலே நாம் இந்த கணக்கை ஒப்புவிக்கிறோம்? To whom? It says in that verse அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது that we shall give account of himself to God. அங்கே தேவனிடத்திலே நாம் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கிறோம். God did not say, Gabriel is there, you go and give account to Gabriel. அங்கே தேவன் அங்கே வேறொரு நபரை காமித்து நீங்கள் அவரிடத்திலே கணக்கு Where all angel? தேவ தூதரை காமித்து அங்கே நீங்கள் கணக்கு ஒப்புவீங்கள் என்று சொல்லவில்லை. No, archangel, big very powerful angel, you go and give account அங்கே to. பிரதான தூதர்களிடத்திலே அங்கே சொல்லவில்லை. Right? இல்லையா? To God, you directly are going to give account to God. நீங்கள் தேவனிடத்திலே நேரடியாக சென்று அவரிடத்திலே நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். It is very easy to give account in this world, right? இந்த உலகத்துக்கு நாம் கணக்கு சொல்வது மிகவும் எளிது இல்லையா? You can hide something, you can exaggerate something, you can do some all magic and you can give the account. நீங்கள் ஒரு சில காரியங்களை மறைத்து வைக்கலாம், ஒரு சில காரியங்களை நீங்கள் பெரிதுபடுத்தி பேசலாம். நீங்கள் ஏதோ ஒரு வகையிலே இந்த உலகத்திலே கணக்கை ஒப்புவிக்க முடியும். Once one brother was working in railway department. ஒரு சகோதரர் இந்த ரயில்வே துறையிலே வேலை பார்த்து கொண்டிருந்தார். And there was another person from another department who used to come to this department and he used to talk and all. அந்த வேறொரு துறையிலிருந்து இந்த துறைக்கு வந்து ஒரு நபர் அவரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். Whenever he talks, he says, in that department I am the head typist. அங்கே அவர் எப்பொழுதெல்லாம் வந்து பேசுகிறாரோ அப்பொழுது அவர் சொல்லுவார், அந்த துறையிலேயே நான் தான் பெரிய டைபிஸ்ட் என்று. Typist, head typist. நான் தான் பிரதான டைபிஸ்ட் என்று சொல்லுவார். So, every time they have heard this conversation, always he said, my name is Krishnan, I am the head typist in the department. இது எப்பொழுதுமே அவர் சந்திக்கும் பொழுது எல்லா நேரங்களிலும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, என்னுடைய பெயர் கிருஷ்ணன், நான் அங்கே ஹெட் ஆஃப் த டைபிஸ்டாக நான் இருக்கிறேன் என்று. So one day this brother went to that department. ஒரு நாள் இந்த சகோதரன் அந்த துறைக்கு செல்கிறார். And then he found out there is only one typist there. அங்கே ஒரே ஒரு டைபிஸ்ட் தான் இருக்கிறார். He is the head. அவர்தான் அங்கே பிரதானமான டைபிஸ்ட். So when he is saying I am the head typist, everybody is thinking maybe 10 people, 50 people are there, he is the number one in that. அவர் அங்கே டைபிஸ்டுகளுக்கு நான் தான் தலைவராக இருக்கிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது இங்கே இருப்பவர்கள் என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள் என்றால், அநேகம் பேர் அங்கே டைபிஸ்டுகளாக இருப்பார்கள் போல இவர் அவர்களிடத்திலே ஒரு தலைவராக இருப்பார் என்று நினைத்தார்கள். No, instead of saying I am the typist, he is saying I am the head typist in that department. அவர் தான் டைபிஸ்ட் என்று சொல்வதற்கு பதிலாக அவர் நான் தான் டைபிஸ்டுகளுக்கு ஹெட்டாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். In this world all these things will work. இந்த உலகத்திலே இந்த காரியங்கள் எல்லாம் ஒருவேளை செல்லுபடியாகும். But before God, ஆனால் தேவனுக்கு முன்பாக nothing is going to work. இது ஒருபோதும் இது See, suppose Reliance is a very big company. நீங்கள் ஒருவேளை சிந்தித்து பாருங்கள், இந்த ரிலையன்ஸ் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக இருக்கிறது. How many people you think work in Reliance? நீங்கள் அதில் எத்தனை பேர் வேலை பார்ப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? 5 lakhs, 10 lakhs people are working in Reliance. Okay? 5 லட்சம் 10 லட்சம் நபர்கள் அங்கே வேலை செய்கிறார்கள். There will be a CEO of different companies. அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த கிளை அலுவலகங்களுக்கெல்லாம் ஒரு CEO இருப்பார். Then there are general managers, like that. So many posts are there. அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு சீனியர் மேனேஜர், ஒரு மேனேஜர், இதே போல ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். And then the lowest person will be the peon of the company. Okay. அந்த நிறுவனத்திலே மிகவும் அந்த படிநிலைகளிலே கடைசி நிலையாக கடைநிலை ஊழியராக ஒரு பியூன் இருப்பார். Now the peon, what he is working, will he go and give account to Mukesh Ambani? இந்த பியூனாக வேலை செய்பவர் தான் செய்யக்கூடிய அந்த வேலைக்கான கணக்கை எடுத்துக்கொண்டு அங்கே முகேஷ் அம்பானியிடம் போய் அவர் கணக்கு ஒப்புவிப்பாரா? No. இல்லை. Why? ஏன்?
Okay, who will go and give account to Mukesh Ambani? You tell me that. யார் அங்கே முகேஷ் அம்பானிடம் நேரடியாக சென்று கணக்கு ஒப்புவிப்பார்கள்? நீங்கள் சொல்லுங்கள். Huh? CEO. The biggest person in that company will go and directly give account to Mukesh Ambani. அந்த நிறுவனத்திலே மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் நேரடியாக முகேஷ் அம்பானியை பார்த்து கணக்கு சொல்லுவார். The peon is not given because for Mukesh Ambani's level, this work is not that important. நீங்கள் அந்த பியூன் என்பவன் அந்த முகேஷ் அம்பானியிடம் சென்று அவர் தன்னுடைய கணக்கை ஒப்புவிக்க மாட்டார். ஏனென்றால் முகேஷ் அம்பானியுடைய நிலைமையிலிருந்து பார்க்கும் பொழுது பியூனுடைய நிலைமை கீழாக இருக்கக்கூடியது. Right? Senior people, that is very important. That is where he will check his account. அங்கே மேல அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அவர்களிடத்திலே அவர் முகேஷ் அம்பானி தன்னுடைய அவருடைய கணக்குகளை கேட்பார். Now your work, you are going to give account to God, right? நீங்கள் வேலை செய்கிறீர்கள், நீங்கள் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Directly to God only you are going to give account. நீங்கள் தேவனிடத்திலே நேரடியாக சென்று உங்களுடைய கணக்கை ஒப்புவிக்க போகிறீர்கள். Do you know how important is your work? அப்போ உங்களுடைய வேலை எவ்வளவு முக்கியமான வேலையாக இருக்கிறது, நீங்கள் அதை புரிந்திருக்கிறீர்களா? You are not going and giving account to the lowest person. நீங்கள் யாரோ ஒரு கடைநிலையில இருக்கக்கூடிய ஒரு நபரிடத்திலே சென்று கணக்கு ஒப்புவிப்பதில்லை. You are going and giving account of your work directly to God. There is no supreme person to God at all. நீங்கள் யாரோ ஒரு நபரிடத்திலே கொண்டு போய் கொடுக்கவில்லை, அவர் மேலான நிலைமையில் இருக்கக்கூடிய தேவனுக்கு முன்பாக நீங்கள் சென்று நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை குறித்ததான கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். That means the work that you do is not an ordinary work. That is the greatest work in this whole world. இந்த உலகத்திலேயே நீங்கள் செய்யக்கூடிய இந்த வேலையானது ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு வேலை அல்ல, மிகவும் ஒரு முக்கியமான தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கிறது. Why? ஏன்? Because God himself is going to take account of my work. ஏனென்றால் தேவன் தாமே என்னுடைய அந்த கணக்குக்கு ஏற்ற ஒரு பலனை கொடுப்பவராக இருக்கிறார். We are not doing ordinary work. நாம் ஏதோ ஒரு சாதாரண ஒரு வேலை செய்பவர்கள் அல்ல. Even if you work in the greatest company, that is secondary. What you do for God is the most important and the most primary work in your life. நீங்கள் ஏதோ ஒரு மிகச் சிறந்த ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்கலாம், ஆனால் அது இரண்டாம் பட்சமாக இருக்கிறது. நீங்கள் தேவனுக்காக என்ன செய்கிறீர்கள் என்பதே முதலாவதாக இருக்கிறது. Secondly, இரண்டாவதாக, why it is so important that God should see account of your life? ஏன் தேவன் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட அந்த கணக்கை தெரிந்து கொள்ள ஆவலா இருக்கிறார்? See, many things that we do in our life for God, everybody does not know, right? நாம் தேவனுக்காக செய்யக்கூடிய அந்த காரியம் Everybody does not know. எல்லோருக்கும் தெரிந்த காரியமாக இருக்க போவதில்லை. Brother will be working in the office. இந்த சகோதரர் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறார். Maybe a son will be in the school. பையன் ஒரு பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருக்கலாம். In the school his friends are saying do this, but he says no, because I am a child of God, I will not do this. ஒருவேளை அந்த பள்ளிக்கூடத்திலே அந்த மற்ற பிள்ளைகள் செய்யக்கூடிய அந்த காரியத்தை இவன் செய்ய மாட்டேன் என்று சொல்லலாம், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லலாம். Who knows about that? அந்த காரியத்தை குறித்து யாருக்கு தெரியும்? Even parents does not know. பெற்றோர்களுக்கு கூட அந்த விஷயம் தெரியாது. He did not come and share. அவனுக்கு அங்கே வந்த இந்த காரியத்தை குறித்து பெற்றோரிடம் சொல்ல போவதும் இல்லை. Nobody knows. அதை தெரிந்து வைத்திருப்பவர்கள் யாரும் இல்லை. Who knows? ஆனால் யாருக்கு தெரியும்? God knows. கடவுளுக்கு தெரியும். None of your good works will escape, right? நீங்கள் செய்த நல்ல காரியம் எதுவும் தப்பித்து போகாது. Even when nobody saw you, what you did for God, God knows, and he will, to him you are going to give an account. நீங்கள் தேவனுக்காக செய்த காரியத்தை யாருக்கும் தெரியாமல் இருந்தாலும் தேவனுக்கு அது நிச்சயமாக தெரியும். You wake up early in the morning, நீங்கள் காலையிலே எழுந்திருக்கிறீர்கள், and then you have two choice. அதன் பிற்பாடு உங்களுக்கு இரண்டு வாய்ப்புகள் இருக்கின்றன. Either to see the mobile or TV, நீங்கள் ஒருவேளை மொபைலை எடுத்து பார்க்கலாம் அல்லது டிவியை பார்க்கலாம், or read the Bible. அல்லது நீங்கள் வேதத்தை வாசிக்கலாம். Now you chose to read the Bible. ஒருவேளை நீங்கள் வேதத்தை வாசிப்பதை தெரிந்து கொள்கிறீர்கள் என்றால், who knows about that? அதை குறித்து யாருக்கு தெரியும்? Nobody knows. யாருக்கும் தெரியாது. Your wife was sitting next to you, she even does not know that in your mind these things are running. உங்களுக்கு அருகிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய உங்கள் மனைவிக்கு கூட உங்களுடைய இந்த எண்ண ஓட்டம் என்பது அவர்களுக்கு தெரியாது. But you said no to the phone or the TV that prompted from Satan, but you went to do what God wanted to do. அங்கே மொபைலா அல்லது டிவியா என்று சொல்லி சாத்தான் உங்களை தூண்டும் பொழுது நீங்கள் அதை விடுத்து நீங்கள் இங்கே வரும் பொழுது only God knows. தேவன் அதை அறிந்திருக்கிறார்.
And he said, even one glass of water that you give, God is not a debtor to anybody. இங்கே ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுத்த அந்த காரியத்தையும் தேவன் ஞாபகத்திலே வைத்திருக்கிறார். When the publican and Pharisee went to pray in the temple, அங்கே ஒரு ஆயக்காரனும் ஒரு பரிசேயனும் அங்கே ஆலயத்திற்கு ஜெபிப்பதற்காக செல்கிறார்கள். and the publican, he thought the publican was justified in the sight of God. அங்கே ஆயக்காரன் தேவனுடைய பார்வையிலே நீதிமானாக அங்கே அறிவிக்கப்படுகிறார். The Pharisee, he thought, God is accepting me. அங்கே பரிசேயன் அங்கே தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். But it was not like that. ஆனால் அது அப்படி அல்ல. Why? ஏன்? What was going in his mind, only God knows. உங்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதை தேவன் ஒருவர் மாத்திரமே அறிந்திருக்கிறார். So we see that each one of us, எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் we have to stand before God. தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். And we shall give account. It is 100%. ஒப்புவிக்க வேண்டும், அதற்கு விதிவிலக்கு இல்லை. Thirdly, மூன்றாவது, about himself, we are going to give personal account to God. தன்னுடைய காரியத்தை குறித்ததான கணக்கை நாம் ஒப்புவிப்பவர்களாக இருக்க வேண்டும். And fourthly, நான்காவதாக, this is a supreme thing, only to God, directly to God we are going to give account. நாம் நேரடியாக தேவனிடத்திலே நம்முடைய கணக்கை ஒப்புவிக்கிறோம். அவர் மேலானவராக இருக்கிறார். Are we ready for that? நாம் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? We have to go and stand before him. நாம் தேவனுக்கு முன்பாக நாம் ஒரு நாளில் நிற்க போகிறோம். There is definitely a life after this life. இந்த வாழ்க்கைக்கு பிற்பதாக நிச்சயமாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. And that is the greatest life, because that is eternity. There is no end for that. அதுதான் மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஏனென்றால் அது நித்திய வாழ்க்கையாக இருக்கிறது, அதற்கு முடிவில்லை. This life is only a very, very short, very small time. நாம் இப்பொழுது வாழ்கிற இந்த வாழ்க்கை மிக ஒரு குறுகிய காலம், மிக மிக குறுகிய காலமாக இருக்கிறது. We may be 40, 50 or 100 years we may live. ஒருவேளை 40, 50 அல்லது 100 வருடங்கள் இருக்கலாம். But after your death, ஆனால் உங்களுடைய மரணத்திற்கு பிற்பாடு, we are entering into eternity. நீங்கள் நித்தியத்திற்குள்ளாக நீங்கள் அந்த வாழ்க்கைக்குள்ளாக போகிறீர்கள். Eternity you can be with God. நீங்கள் நித்திய காலமாக நீங்கள் தேவனோடு இருக்க போகிறீர்கள். Or if eternity you may be without God. அல்லது நீங்கள் நித்திய காலமாக தேவன் இல்லாமல் இருக்க போகிறீர்கள். If you don't accept the grace that God is offering to you, நீங்கள் தேவன் இப்பொழுது இலவசமாக அவருடைய கிருபையை தந்ததை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், and you accept that you are a sinner, நீங்கள் பாவி என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், and you say to God, God, I have sinned, please forgive me. நீங்கள் தேவனிடத்திலே சென்று, இதோ நான் பாவியாக இருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது, God forgives our sin. அது அவர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். There is nobody who is sinless in this world, right? இந்த உலகத்திலே பாவமில்லாத மனிதன் என்று ஒருவரும் இல்லை. All have sinned. That is what the Bible says. எல்லோரும் பாவம் செய்து என்றுதான் வேதம் சொல்லுகிறது. When all have sinned, then who will go to heaven? எல்லோரும் பாவம் செய்து என்றால் யார் பரலோகத்திற்கு செல்வார்கள்? There is only two groups of people. Only இரண்டு விதமான குழுக்கள் மக்களிடத்திலே இருக்கிறார்கள். One is people who have been forgiven, one is people who have not been forgiven. ஒரு குழு ஜனங்கள் மன்னிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள், மற்றொரு குழு மன்னிக்கப்படாத ஜனங்களாக இருக்கிறார்கள். All have sinned. எல்லோரும் பாவிகள், எல்லோரும் பாவம் செய்தவர்கள். Nobody who has born a man is a righteous man. எந்த ஒரு மனிதனும் நீதிமானாக பிறந்ததில்லை. We are all sinners before God. எல்லோரும் தேவனுக்கு முன்பாக பாவிகளாக இருக்கிறோம். By thoughts, by action, by words, many sins we have committed. நம்முடைய எண்ணம், நம்முடைய செயல், நம்முடைய சிந்தனை, இவை எல்லாம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. And if God judges us, தேவன் அதை நியாயம் செய்வார் என்றால், we will all go to hell. நாம் எல்லோரும் நரகத்திற்கு செல்ல வேண்டும். But God opened a way of salvation. ஆனால் தேவன் அங்கே ரட்சிப்பு என்பதாக ஒரு வழியை உண்டாக்கினார். He is forgiving the sins of people. அங்கே ஜனங்களுடைய அந்த பாவங்களை அவர் மன்னிக்கிறார். Only if you willingly come to him and say, God, I have sinned, please forgive me. நீங்கள் வாஞ்சியாக அவரிடத்திலே வந்து, இதோ நான் பாவியாக இருக்கிறேன், என்னை மன்னியும் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது அவர் ஏற்றுக்கொள்கிறார். This is the most simple step that anybody can do. இதுதான் மிகவும் மிக மிக எளிமையான ஒரு காரியம், எல்லோராலும் செய்ய முடிந்த ஒரு காரியம். God did not make salvation in a very, very different ways, but he made it so simple that any man in this world can
accept this. தேவன் ஏதோ ரட்சிப்பை பல விதங்களிலே அருள் விதமாக அவர் செய்யவில்லை. மிகவும் ஒரு எளிதான ஒரு காரியத்தின் மூலமாக அவர் ரட்சிப்பை அவர் தருகிறார். So if there is anybody sitting here who have still not accepted the Lord Jesus Christ as your Savior, இந்த இடத்திலே நீங்கள் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக, அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பீர்கள் என்றால், go to God and say, God, I have sinned, please forgive me. நீங்கள் தேவனிடத்திலே சென்று, இதோ தேவனே நான் பாவியாக இருக்கிறேன், என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லுங்கள். Without sin, you died on the cross and took my punishment. பாவம் இல்லாத நீர் எனக்காக என்னுடைய பாவத்தை எல்லாம் ஏற்று நீர் மரித்தீர். He lived a holy life in this world. அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார். He said, if there is anybody who can point that I have committed sin. இதோ என்னிடத்திலே குற்றம் யாரேனும் சொல்ல முடியுமா என்று அவர் கேட்டார். Nobody could point one sin in his life. அவருக்கு விரோதமாக அவரை குற்றம் சொல்வதற்கு ஒருவரும் இல்லை. But then why did he die? பின்பு எதற்காக அவர் அங்கே மரத்திலே தூக்கப்பட்டார், ஆணி அடிக்கப்பட்டார்? For my sin. என்னுடைய பாவத்திற்கு. He took my punishment. அவர் என்னுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டார். Now if I believe on him, நான் அவரிடத்திலே விசுவாசம் வைக்கும் பொழுது, my judgment, my punishment is taken off. என்னுடைய தண்டனையானது முழுவதுமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. He is paid for my punishment. என்னுடைய தண்டனைக்கு பதிலாக அவர் கிரயம் செலுத்தினார். And he has paid it to God. அது அவர் தேவனுக்காக அவர் செலுத்தினார். Today I am forgiven. நான் இப்பொழுது மன்னிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். Only because I was forgiven, I am going to be with God. இதோ நான் மன்னிக்கப்பட்டவன் என்ற நிலைமையிலே மாத்திரமே நான் தேவனிடத்திலே செல்கிறேன். So may God help you to understand this and take a decision on this. எனவே தேவன் இந்த காரியத்தை குறித்ததான தெளிவை உங்களுக்கு வழங்கி ஒரு நல்ல முடிவை எடுக்க உதவி செய்வாராக. We all have to stand before him. நாம் எல்லோரும் ஒரு நாளிலே தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். There is no choice in this for the whole human mankind. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் அதிலே விலக்கு இல்லை. So when we stand, let us stand boldly before him. Let us do everything that we can to please him. May God's name be praised. நாம் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு ஏற்ற விதத்திலே நம்மால் என்ன காரியங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அவையெல்லாம் நாம் செய்வோம்.